ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் கேட்கும் முன்பதாக எங்கள் தேவைகளை நீர் அறிவீர் சுவாமி. இந்த இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற இந்த வேதாகமத்தின் பெண்களை பற்றி அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதிலுள்ள நல்ல கருத்துக்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து கடைசி வரைக்கும் எங்களை வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம வேதாகமத்தில் பெண்களில் மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது சிலரோட பெயர்லாம் வேதாகமத்தில் குறிக்கப்பட்டில்லை. போன வாரம் நம்ம பார்த்தது போத்திபாரின் மனைவி. இன்றைக்கி பார்க்க போகிறது யெரொபெயாமின் மனைவி. இதில் இதுக்குரிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 1-18 அதை எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1-6. அதுக்கப்புறம் 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 28-31. இப்போ 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் வசனம் 2வது வசனம் பாருங்கள். முதல் வசனத்துலேருந்தே படிக்கிறேன். அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். இதில் பார்த்திங்கன்னா இந்த இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் ஒன்று. இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கனாக்கா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அம்மா அப்பா பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. இப்போது கணவன் ஏதாவது ஒரு தவறு செய்கிறாரு அப்படின்னாக்கா மனைவி நல்ல ஆலோசனை தரணும். அதிலிருந்து அவங்க மனம் திரும்பி அந்த என்ன தவறு செய்கிறாங்களோ அதிலிருந்து வெளியில் வந்துடணும். ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ பையன் ஒரு தவறு செய்கிறான். அது பார்த்திங்கனாக்கா அந்த வாலிப பருவத்தில் தன்னுடைய படிக்கின்ற இடத்துல வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான், வீட்டுக்கு தெரியாமே. அதுக்கப்புறமா திருமணம் முடிஞ்சப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவங்க வேறு ஜாதி, அவங்க வேறு ஜாதி. அதே மாதிரி ஈவன் ரிலீஜியனும் டிஃபர் ஆகுது, மதமும் வேறுபடுகிறது. அப்போது என்ன பண்ணுறான்னா, அந்த பையன் வீட்டுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் லிவிங் டுகெதர்னு ஒரு இது பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் அந்த மனைவியையும் அவன் வேறு ஒரு ஊரில் விட்டுட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். இந்த வீட்டில் அந்த பேரண்ட்ஸ்க்கு அது பிடிக்கல. அப்படின்னா அவன் வேறு ஒரு ஜாதி, வேறு ஒரு மதம் சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதில் அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணி இவனுக்கு வேறு ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இப்போது இந்த 2வதாக திருமணம் செய்து கொண்ட பெண்ணுக்கு அந்த முதல் திருமணம் ஆனது அது மறைக்கப்படுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிடுது. இப்போது 2வது மனைவிக்கு ஒரு பிள்ளை இருக்குது. ஸோ இதை பேரண்ட்ஸே இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ பையன் ஒரு தவறு செய்கிறான், அப்போ என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் கண்டிக்கணும். ஏன்னா இந்த அடலசன்ட் பீரியடுக்கு முன்னாடி நம்ம அந்த டீனேஜ் பீரியடு பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தரை பார்த்தா பிடிக்கும், அவங்களோட பேசுவோம். அதுக்கப்புறமா ஒரு சிலர் அதையும் தாண்டி அவங்களோட உறவு வைத்து கொள்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தவறான பாதைக்கு செல்லும் பொழுது அதை யார் திருத்தணும்னா, பெற்றோர்கள், பெரியவர்கள், கூட பழகுகின்ற நண்பர்கள், அவங்கள திருத்தணும்.
ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழறப்போ, நம்ப நெனச்சுக்கிறோம், நம்ப வந்து யாரும் பார்க்கல நம்பள அப்படின்னு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் நம்மள பார்த்து கொண்டிருக்கிறார். அவரோட பார்வையில நம்ப எப்படி இருக்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க அந்த இடத்த விட்டு நாங்க வேற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்ல பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி இருக்காங்கல்ல. கணவனுக்கு தெரியாம மனைவி தவறு செய்தாலோ, இல்ல மனைவிக்கு தெரியாம கணவன் தவறு செய்தாலோ, அத வந்து கேள்விப்படும் பொழுது, நீங்க வந்து ஒத்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா, நம்ப தவறு செய்வதற்கு ஒரு தைரியம் இருக்குல்ல. அப்போ ஒத்துக்கிட்டு ஒருவரை ஒருவர் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அந்த தவறுலேருந்து விடுபட்டுடணும். அந்த வ அது அது இது இந்த சம்பவத்த குறித்து தான் நம்ப இன்னைக்கு பார்க்க போறோம். அதில பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா சாலமனுடைய குமாரன் பெயர் வந்து ரெகொபெயாம். ஆனா, அவருடைய ஊழியக்காரன் வந்து யெரொபெயாம். ஸோ ரெகொபெயாம் வந்து சாலமனுடைய குமாரன் பெயர். யெரொபெயாம் வந்து அவருடைய ஊழியக்காரன். இப்ப கர்த்தர் என்ன பண்ணார்னா, ரெகொபெயாம் கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்காதனால, அவர் என்ன பண்றாருனாக்கா, வெறும் ஒரே ஒரு கோத்திரம், யூதா கோத்திரம் மட்டும் தான் அவன் அரசாட்சி செய்றான். ஆனா யெரொபெயாம் வந்து 10 கோத்திரத்தை ஆளும்படி கர்த்தர் யார் மூலமா சொல்லி அனுப்புவாருன்னா, அகியா என்கின்ற தீர்க்கன் மூலமாக சொல்லி அனுப்புவார். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அகியாவுக்கு தோன்றி, அவர் போய் சாலமன் இடத்துல சொல்லுவாரு. அப்ப யெரொபெயாம் தான் அந்த 10 மத்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் வந்து ஆசாரிய பணி செய்றாங்க, லேவி. அதுக்கப்புறமா யூதா கோத்திரத்தை ரெகொபெயாம் அரசாட்சி செய்கிறாரு. வெரஸ் மற்ற 10 கோத்திரங்களை யாருன்னாக்கா யெரொபெயாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 10 கோத்திரத்துக்கும் யார் இப்போ தலைவனா ராஜாவாக இருக்கிறதுனாக்கா யெரொபெயாம். அப்போ அவருடைய மனைவி இங்கே வந்து வேதத்தில் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அப்போ அவங்களுடைய மனைவி வந்து அந்த 10 கோத்திரத்துக்கும் ராணியாக இருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில், நல்ல ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, அவங்க மனைவி எப்படி வாழ்ந்திருக்கணும், ஆனால் அவங்க எப்படி அந்த மாதிரி வாழலைன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, யெரொபெயாமுக்கும் சரி, அவங்களுடைய மனைவிக்கும் சரி, கர்த்தரிடத்தில் எந்த விதமான பயம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து எகிப்தின் அடிமையிலிருந்து விடுவித்து, இங்கே ஒரு நல்ல ஒரு இடத்தை காண்பித்து, அங்கே ஒரு மேன்மையான இடத்துல வைத்திருக்கிறாருன்னு என்பதை அவங்க விசுவாசிக்கவும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து ரெகொபெயாம் வந்து யார், சாலமனுடைய குமாரன் எங்கே தன்னை கொன்று விடுவானோ என்று பயந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா, பாவம் செய்கிறான். என்ன பாவம் செய்கிறான்னா, 2 கன்றுக்குட்டிகளை செய்து அதுக்காக ஒரு பலிப்பீடம் கட்டுறான். பெத்தேலிலும் தான் இந்த 2 இடத்துலையும் பலிப்பீடம் கட்டி, இந்த தெய்வங்கள் தான் நம்மளை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நம்மளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்கிறான். அப்போ வந்து இப்போ அந்த இடத்துல வந்து தேவனை தூஷிக்கிறான். அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக அந்த ஜனங்களிடத்துல ஒரு பொய்யை சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்து லேவி கோத்திரத்தில் இல்லாத அந்த ஒரு ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரிய பணியில் ஈடுபடுத்துகிறான். அதுக்கப்புறமா அந்த சிலைக்கு வந்து ஒரு பண்டிகைலாம் ஏற்படுத்துகிறான். அதுக்கப்புறமா வந்து இந்த காரியங்களெல்லாம் இவன் தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவனுடைய மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இப்போ ஒரு நல்ல கர்த்தருக்கு பயந்த மனைவியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம், நீங்கள் செய்கிற வழி தவறான வழி, இதையெல்லாம் விட்டு மனம் திரும்பி நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும், அவர் சொல்கிற வழியில் தான் நடக்கணும்னு சொல்லணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக காரியம் இவர் செய்து வந்தாலும் ஒரு நாள் கூட அவருக்கு வந்து நீங்கள் செய்யறது தவறுன்னு உணர்த்த
மாற்றி சொல்லவும் இல்லை, அதை விட்டுவிடவும் சொல்லலை. அதை பற்றி வேதாகமத்தில் எங்கேயுமே குறிக்கப்பட்டிருக்காது. அதுக்கப்புறமா வந்து அந்த இப்போ ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல தேவன் அவர்களை வைத்திருக்கிறார்கள். அதையும் அவங்க மறந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாக அவங்க நடந்தாங்க. இப்போ இந்த நம்மளை நாமளே ஆராய்ந்து பாருங்க. இப்போ பெண்களாகிய நாம் மனைவியாக இருக்கிறாங்க, தாயாக இருக்கிறாங்க, சகோதரிகளாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து பேத்திகளாக, இப்படி பல்வேறு ஸ்தானத்தில் இருக்கிறோம்ல. அப்போது நம்மளுடைய குடும்பத்திலேயோ இல்லை நம்மளை சார்ந்த உறவுகளோ தவறு செய்யும் பொழுது நம்ம சுட்டி காமிச்சு அவங்கள திருத்துறோமா? சுட்டி காமிக்கிறதுன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் சண்டை போடுவாங்க. அது தவறான காரியம். எடுத்து சொல்லலாம், நம்ம அதை பக்குவமாக எடுத்து சொல்லணும். ஏன்னா யாருக்குமே தவறு செய்யும் பொழுது நம்ம டேரிங்காக போய் அவங்கக்கிட்ட கத்தியோ இல்லை சண்டை போட்டோ இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணியோ சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதே வந்து நீ அதுக்குரிய ஒரு நேரம் எடுத்து பக்குவமாக எடுத்து சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேட்பாங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஸோ முதலாவதாக அவங்க வந்து கர்த்தருக்கு பயப்படவே இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக 2 கன்றுக்குட்டிகளை தெய்வமாக செய்து அதை வழிபட்டார்கள். அதற்கு அவங்க மனைவி எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை. 2வது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னாக்கா, தேவனுடைய மனுஷன் வந்து அதான் அகியா தீர்க்கன் சொல்லுவார், நீ வந்து கர்த்தருக்கு விரோதமாக நடந்ததுனால உன்னுடைய இந்த அவர் வந்து கர்த்தர் தான் இவனை ராஜாவாக ஏற்படுத்துகிறாரு. அந்த ராஜ மேன்மை வந்து யாருக்கு கொடுக்கப்படும்னா யோசியாவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறமா நீ எந்த இடத்துல பலிபீடம் கட்டினியோ அந்த பெத்தேல் வந்து சுட்டெரிக்கப்படும். அதுக்கப்புறமா இந்த காரியங்கள் எல்லாம் அதனால வரக்கூடிய எல்லா வித தண்டனைகளையும் தைரியமாக எடுத்து சொல்லுவான். இது எதில் இருக்குன்னா 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 2-3 வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசார்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். அந்த பலிபீடம் வெடிக்கும், அது வந்து சுட்டெரிக்கப்பட்டு அது வந்து சாம்பலாக மாறிடும். சாம்பல் தான் மிஞ்சும் இல்லை? நம்ம ஏதாவது ஒரு பொருளை எரிச்சோன்னு வச்சுங்களேன், கடைசியாக நம்மளுக்கு என்ன இருக்கும்? அது சாம்பல் தானே கிடைக்கும். ஸோ இப்போது இப்படி சொல்கிறப்ப அவன் என்ன பண்ணுறான்னா, இதே வந்து தாவீது என்ன பண்ணார்னா, நாத்தான்வேல் வந்து நீ செஞ்சது தப்பு, யார் பச்சைபாலோட தவறான உறவு வைத்து கொண்டபொழுது வேறொரு மனைவியுடன் தவறாக உறவு வைத்து கொள்ளும்பொழுது அதை உணர்த்தினார். உடனே அவன் தன் தவறை உணர்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினான். ஆனால் யெரொபெயாம் என்ன பண்ணான்னாக்கா, மனம் திரும்பாமல் கோபப்பட்டு அவனை வந்து அவனை வந்து அடிக்கிறதுக்கு கையை நீட்டுவான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாருனாக்கா, அந்த கை வந்து நீட்டின கை அது முடக்க முடியாமல் மறுத்து போயிற்று. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலிபீடம், அந்த பெத்தேல், அந்த எந்த இடத்துல பலிபீடம் கட்டினானோ அது வந்து வெடித்து சாம்பலானது. அதுக்கப்புறமா வந்து இது வந்து இப்போது நம்ம இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, அதே 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் கை வந்து மடக்க முடியாதுல்ல. அப்போ என்ன சொல்லுவான்னா, அகியா கிட்ட, உன் தேவன் இடத்துல நீ எனக்காக வேண்டுதல் செய்ன்னு சொல்லுவான். நம் தேவன் சொல்ல மாட்டான். அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய பாவம். உன் தேவன். ஏன்னா இவங்க கஷ்டப்படுறப்போ, இவங்க வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவனுக்கு வந்து அந்நிய தேவர்களை நாடி அந்த தெய்வத்தை வழிபட்டதுனால அவனுக்கு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனான். அவன் என்ன சொல்கிறான்னா, உன் தேவன். அந்த 6வது வசனம் எடுங்க, 13வது அதிகாரம் 6வது வசனம், 1 ராஜாக்கள். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும்
என்றான். அவன் செஞ்ச பெரிய ஒரு தவறு பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து இந்த இடத்துல அவன் வந்து அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பவே இல்லை. அஹியா தீர்க்கன் மூலம் எடுத்துரைக்கப்படுகிறான். ஆனால் அவன் வந்து திரும்பவே இல்லை, மனம் திரும்பலை. ஆனால் என்ன பண்ணுறான்னா, அவனை வீட்டுக்கு அழைத்து ஏதாவது ஒரு வெகுமானம் தரும்படி அவன் வந்து ஆசைப்படுறான். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ சம்பவம் நடந்ததில்ல. இது கண்டிப்பாக அவனுடைய மனைவிக்கு தெரிந்திருக்கும். தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு ராஜா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவர்களை பற்றி எல்லா விஷயங்களும் வந்து வெளியரங்கமாக தெரியப்படும் இல்லை. அப்போ வந்து அவங்க மனைவி வந்து எதுவுமே அவனை திருத்தவும் இல்லை, சொல்லவும் இல்லை. என்ன பண்ணுறான்னா, அவன் செஞ்ச பாவம் வந்து அவன் வீட்டாரின் அழிவுக்கு காரணமானது. ஏன்னா கர்த்தர் வந்து நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சாக்கா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் வந்து நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அதனால் மறந்துடாதீங்க. நம்ம நினைப்போம் நிறைய நேரத்தில், நான் என்ன தப்பு செஞ்சேன்னா, சாதாரணமாக தானே பேசினேன், நான் சாதாரணமாக தானே பழகினேன் அப்படின்றோம். ஆனால் அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் அந்த வழியில் நம்ம செல்லும் பொழுது கர்த்தர் வந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம மனம் திரும்புவோமா, அவருடைய பாதையில் நம்ம நடப்போமா, அவருக்கு விருப்பமாக எல்லா காரியங்களையும் செய்வோமான்னு பார்த்து கொண்டே இருப்பார். நம்ம எப்போ மனம் திரும்பலையோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, நாம் செய்த பாவத்திற்கு 3ஆம் 4ஆம் தலைமுறையில் தண்டிப்பார். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது நம்மளுக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாது. எப்பவுமே ஒரு தாய் தகப்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வர நோயெல்லாம் கூட ஒரு பெரிய நோயாகவே கருத மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நோய் வரும்பொழுதோ இல்லை சாதாரண ஜுரம் வந்தால் கூட துடிச்சு போகிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டப்படுறப்போ வந்து அது ஒரு பெரிய கஷ்டமாக கருதுகிறார்கள். ஆனால் தனக்குன்றப்ப அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் நியாயம் விசாரிப்பார் என்பதை நம்ம வந்து மறக்கவே கூடாது. ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மனைவி அவன் இவ்வளோ பெரிய தவறு செய்யும் பொழுது கூட அதை வந்து அவள் உணர்த்தவும் இல்லை, சுட்டி காட்டவும் இல்லை, மனம் திரும்புறதுக்கு ஒரு வழியும் சொல்லலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா 3வது என்ன பண்ணுவான்னா, இதுதான் அவன் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் நீங்கள் வந்து 7லேருந்து 16 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்ன பண்ணுவானாக்கா, இவன் வந்து 14வது அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான் என கர்த்தர் அடித்தார். அவன் செய்த பாவத்திற்கு அவனுடைய பிள்ளைக்கு வந்து வியாதி வந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகன் பிழைப்பானா இல்லை தன்னுடைய ராஜபாரம் நிலை நிற்குமா அப்படின்றது தெரிந்து கொள்ள அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய மனைவியை, அது ஒரு ராணி, அவங்கள வந்து மாறுவேடம் விட்டு போய் அகியாவை போய் பார்த்துட்டு வர சொல்லுவான். சீலோவுக்கு போக சொல்லுவான். அப்போது அவனுடைய மனைவி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மறுப்பே தெரிவிக்கலை. எனக்கு அதுதான் இந்த வசனத்தை நான் படிக்கிறப்போ ஆச்சரியமாக இருக்கும். அந்த 3வது வசனம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 3வது வசனம், நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ, பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது என்னவென்று இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். பார்த்தீங்களா, பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க ஆவல். ஏன்னா இப்போ வியாதியாக இருக்கிறான். ஸோ அவளும் வந்து அதற்கு ஒத்துக்கொண்டு அவள் என்ன பண்ணுவான்னா, சீலோவுக்கு போவா, என்ன மாறு வேஷத்தில் போவா. அப்போது ஃபஸ்ட்டு அஹியா வந்து அவளை பார்த்த உடனே ஏன்னா அவன் ஒரு தீர்க்கன் இல்லை. அப்போ வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் இவன் வந்து அப்படின்னா யெரொபெயாமினுடைய மனைவி வந்து மாறு வேஷத்தில் வந்திருக்கா அப்படின்னு. அப்போ அவர் கேட்பார், நீ ஏன் வந்து ஒரு மாறு வேஷத்தில் வந்திருக்கிற அப்படின்னு கேட்பார். ராணின்னு தெரியும், அவருடைய மனைவின்னு தெரியும். அப்போ கேட்பார், நீ ஏன் வந்து ஒரு மறுப்பும் வந்து அவர் தெரிவிக்கவே மாட்டார். ராஜா சொன்ன உடனே இவ அகியாவை பார்க்க மாறுவேடத்தில் கிளம்பி வந்திருப்பா. அப்போ அவர் சொல்லுவார், அந்த துக்க செய்தியை அதனால் வரக்கூடிய சாபங்கள் தண்டனைகள் எல்லாவற்றையும் சொல்லுவார். அதில் 8வது வசனம் பாருங்கள், 7லேருந்தே ஆரம்பிப்பார். 8வது வசனம், நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும்
என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல். அப்போது இவன் வந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, தாவீது வம்சத்துலேருந்து ராஜபாரத்தை பிடுங்கி யார் கொடுத்தாரு, எரோபெயாம் கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய பார்வைக்கு நல்லதாக தெரிஞ்சான், செஞ்சான். ஆனால் எப்போ அவன் மாறி போனானோ, எப்போ பின்வாங்கி போனானோ, அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜபாரத்தை பிடுங்கி யார்கிட்ட கொடுக்குறாரு, திருப்பி தாவீது வம்சத்தானாகிய யோசியாவுக்கு கொடுக்குறாரு. அதை தான் வந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் தண்டனைகள் வரும், என்னெல்லாம் நடக்கும்ன்றத அவர் விவரித்து சொல்வார். ஸோ முதல்ல அகியா எரோபெயாமின் மனைவி கிட்ட தான் அந்த எச்சரிப்பு தராரு. இப்போது அந்த எச்சரிக்கை தந்த உடனே ஒரு மனைவி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணிக்கணும், இப்பயும் வந்து தாமதிக்க கூடாது, உடனே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி இருக்கணும். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. கடைசி எச்சரிப்பு கொடுத்தார் கர்த்தர், அதுக்கும் அவங்க வந்து கீழ்ப்படியில். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மனம் திரும்பலை, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடலை, அதுக்காக மன வருத்தம் படலை. இப்போது இந்த இடத்துல நம்மளை நினைத்து பாருங்கள், நம்ம வந்து கர்த்தர் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு தராரு, ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை ஒரு பாடல் மூலமாகவோ இல்லை யாராவது கர்த்தருடைய ஊழிக்காரர் மூலமாகவோ தராருன்னு வச்சுங்களேன். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, உள்ளம் உடைந்தவர்களாக பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி நம்மளை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். தாழ்மை இருக்கணும், கர்த்தரிடத்தில் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த சாபங்கள் எல்லாமே அதுலேருந்து நம்மளை கண்டிப்பாக விடுவிப்பார். அந்த சாபங்கள் எல்லாம் மாறி ஒரு நன்மையாக அது முடியக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடவே கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டோம். ஒருத்தர் ஒரு தவறுகள் செய்ய நேரிடும். ஆனால் அந்த தவறுகளை நம்ம உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்மளை அர்ப்பணித்து தாழ்மையோடு நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுடைய தவறிலிருந்து நம்மளை விலக்கி காப்பார். அதுக்கப்புறமா வந்து தாவீது பார்த்திங்கன்னா, அவன் மனம் மாறினான். அதை தான் கர்த்தர் இங்கே சொல்கிறார் பாரு, நீ தாவீது போல இல்லை அப்படின்வார். அவன் மனம் மாறினார், அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த தாவீதோட சந்ததியில் தான் யார் பிறந்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன இரட்சகர் பிறந்தார். அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா நம்ம எப்போ மனம் திரும்பி அவர் பாதையில் நடக்கிறோமோ அப்போ வந்து நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நம்ம மூலமாக கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்படும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கூட நிறைய ஆராதனையில் கலந்துக்கிறோம். அது மாதிரி நிறைய நற்செய்தி கூட்டங்களில், அதுக்கப்புறமா நிறைய கூட்டங்கள் அப்படின்னு ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னு நிறைய கூட்டங்களுக்கு நம்ம போகிறோம்ல. அங்கே வந்து நாம் செய்த பாவத்தில் வந்து அதனால் நம்ம உணர்த்தப்படுகிறோமா, அதனால் நம்ம குத்தப்படுகிறோமா, நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆலயத்துக்கு போகிறீங்க, சண்டே சர்வீஸ் போகிறீங்க. இப்போ வந்து நான் கிறிஸ்டியன்ஸ் இந்த மெசேஜை கவனித்து கொண்டிருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு. அப்போ நீங்கள் செய்கின்ற தவறுகள் உணர்த்தப்படுகின்றதா? அப்படி உணர்த்தப்படும் பொழுது நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உங்களை தாழ்த்தி கொண்டு அர்ப்பணித்து கொண்டு நீங்கள் வாழ ரெடியாக இருக்கிறீங்களா? அதை தான் கர்த்தர் இப்போ கேட்குறாரு. நம்ம வந்து செய்த தப்பெல்லாம் மறந்துட்டு அவர் வந்து நம்மளை வந்து தண்டிக்கிறவர் கிடையாது, நம்ம செய்த பாவத்தை சிட்சிக்கிறாரு. அதை உணர்ந்து நம்ம வந்து எப்போ மனம் திரும்பி அவர் வழியில் நடக்கிறோமோ அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதுக்கப்புறமா யாத்திரையாகமம் 34வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வசனம் பாருங்கள், 6வது வசனம் 7வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் கர்த்தர் எப்படி இருக்காரு? நீடிய சாந்தம், இரக்கம், கிருபை, மகா தயவுள்ளவர், சத்தியம் உள்ளவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள்
செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இது நீங்கள் இது ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த மெசேஜை கேட்டுட்டீங்களோ, இட்ஸ் அ வார்னிங் டு யூ. என்ன பாவம், என்ன அக்கிரமம் எது செய்து கொண்டிருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அதனால நீங்கள் கர்த்தருடைய வசனத்தில் அசட்டையாக இருக்காதீங்க, அவரை அலட்சியப்படுத்தாதீங்க. எப்போ உங்களுக்கு அவர் ஒரு எச்சரிப்பு தராரோ உடனே நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்துல அவரோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறமா எபிரேயர் எடுத்துக்கோங்க, 4ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். ஸோ நம்மளுடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? இரக்கமுள்ளவர். ஸோ அவருடைய நம்மளுடைய எல்லா அக்கிரமத்தையும் நம்மளுடைய எல்லா மீறுதல்களையும் அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறபடினால அவருடைய கிருபாசன தண்டையில் சேருவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா சங்கீதம் 136:1 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 136 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதனால் நம்ம அதை அசட்டை பண்ணக்கூடாது. நம்மளுடைய வசனம் நம்ம படிக்கிறப்ப அது அசட்டையாக இருக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். அதுக்கப்புறமா தேவன் நாம் செய்த பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார். அதுக்கப்புறமா தேவ கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவங்களெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி அவரிடத்தில் சேரும்பொழுது அவர் நம்மளுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். அதுக்கப்புறமா நம்மளை நாமே தாழ்த்தி அவரிடத்துல அவரை பணிந்து கொள்ள நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கப்புறமா கடைசியாக ஏசாயா எடுத்துக்கோங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். திருப்பியும் அந்த லேட்டர் ஆஃப் பின்பகுதியை படிக்கிறேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஸோ நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அவருடைய வசனத்தை அசட்டை பண்ணாமல் அதை பயபக்தியோடு கடைப்பிடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய ஆவியில் நொறுங்குண்டு நான் செஞ்சது பாவம் என்று உணர்ந்து அவரிடத்தில் செல்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி கொண்டு அவரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ, அவர்களை எல்லாம் கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? நோக்கி பார்ப்பார். கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்ததில் யெரொபெயாமின் மனைவி பார்த்திங்கன்னா கணவனுக்கு உகந்தபடி நடந்தாங்க. அது மிகவும் தவறான செயல். ஏன்னா அவர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும்பொழுது அதை உணர்த்தி திருத்தணும். நீங்கள் கூட நிறைய மனைவிமார்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய கணவன் எந்த பாவம் கர்த்தருக்கு விரோதமாக எதை செய்தாலும் அது ஒன்றுமே இல்லை, சின்னதானே நினைக்காதீங்க. ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தால் உடனே நீங்கள் சொல்லுங்கள். அவர் மனம் திரும்பணும், கர்த்தருடைய பாதையில் நடக்கணும். நம்ம மற்றவங்களையும் யாரையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது, பாவம் செய்ய ஊக்குவிக்கக்கூடாது. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இப்பொழுது நம்ம என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இப்போ நம்மளை நாமளே தாழ்த்தி அர்ப்பணிப்போம், ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து முது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியின் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, ஏசப்பா, யெரொபெயாமின் மனைவி போல இராமல் ஏசப்பா, குடும்பத்தில் சரி இல்லை சமுதாயத்திலும் சரி உமக்கு விரோதமாக யார் நடந்தாலும் அதை திருத்தி நல்வழிப்படுத்த எங்களுக்கு நல்ல தைரியத்தை தாரும் கர்த்தாவே. வசனத்தின் மூலமாக அவர்களை ரட்சிக்க கிருபை தாரும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும் ஏசப்பா. கர்த்தருடைய வசனத்தில் அசட்டையாக இல்லாமல் நீர் கொடுக்கின்ற அந்த சத்தியத்தை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தங்களை தாங்களே தாழ்த்தி உம்மை பின்பற்ற அவர்களுக்கு மனப்பக்குவத்தை தாரும் கர்த்தாவே. அந்த இருட்டிலிருந்து அவர்கள்
அவர்கள் வெளிவந்து பாவமாகி அந்த இருட்டிலிருந்து அவர்கள் வெளியே வந்து உம்மை தொழுது கொள்ள கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும், அவர்களுடைய தேவைகளை சந்தித்தருளும். அவர்களுக்கு என்ன நோய்களால் தாக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோயின் பிடியிலிருந்து விடுதலை தாரும் கர்த்தாவே. அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் ஏசப்பா தடம் புரண்டு போகவே கூடாது கர்த்தாவே. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து விழிப்போடு இருந்து இந்த கடைசி காலத்திலே உம்மை சேவிக்கவும் உமக்கு இரத்த சாட்சியாக மரிக்கவும் நாங்கள் தயாராக இருக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இதுவரை எங்களை நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு இந்த அனைத்து ஜபங்களையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூல ஜபம் கேளும் பிதாவே, ஆமேன்.